ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து சிவராத்திரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி சிவராத்திரி. ரொம்ப ஜாலியாக கொண்டாடுங்க. இப்போ வந்து ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். வீடு கிட்ட தான் இருக்குது சிவன் கோயில். ஸோ நடந்தே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து தம்பி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து எழுப்பி ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போக போகிறோம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபீடிங் குர்த்திலாம் போடல, ஏன்னா கோயில்கிட்ட தான் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு வந்துடலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இதான் என்னோடய அவுட்ஃபிட். இது வந்து தீபாவளிக்கு வாங்கின ட்ரெஸ் தான். அப்போ வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேபி வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிவிட்டேன். இனிமேட்டு கிளம்பி போக வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். எவ்வளோ ஃபோட்டோ நிக்கல். கோவில் வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், பட் இருந்தாலும் நடந்து போகிறோம். டீப்பட்டி ஒன்று. கோயிலுக்கு வெளில வந்து பூஜை சாமான்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை சாமான் வந்து ஒரு 120 rupeesக்கு வந்து வாங்கினேன். இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வந்து பூஜை நடந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்கனால உள்ளே போக முடியல. வெளியிலேருந்து சாமி கும்பிட்டோம். விளக்கு வந்து நெய் விளக்கு தான் வாங்கினேன். ஏன்னா எண்ணெய் விளக்கு வந்து வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் பேபி வந்து எப்போ வந்து பால் கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ பயந்துக்கிட்டே நான் வந்து கோயிலுக்கு போனேன். பட்டு அழுகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சமத்தாக இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விளாண்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பேபி வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் சிவன் கோயிலுக்கு. ஃபஸ்ட்டு பேபியும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தடவை வந்து சிவன் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போனோம். ஸோ செகண்ட் பேபியும் சிவன் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு. ஃபஸ்ட்டு பேபி வந்து நாங்கள் வந்து தமிழ் நியூ இயர் அன்றைக்கி நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்து அவளை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போனோம் ஃபஸ்ட்டு நாள். வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு பூரி சுட்டோம். பூரி, அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வச்ச பொரியல், கேபேஜ் பொரியல் வந்து செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். பூரியும் முட்டைக்கோஸ் பொரியலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து எத்தனை பூரி சாப்பிட்டாலும் எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டாலும் வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி தான் இருக்கும். உடனே பசிச்சிடும். அதுவும் இப்போ வந்து பேபிக்கு வந்து ரொம்ப ஃபீட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து அடிக்கடி எனக்கு உடனே பசிச்சிடுது. அவனுக்கு வந்து நைட்டு வந்து 2-3 தடவை வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நல்லா தூங்குவான். மீதி 4-5 பூரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு நைட்டு 2-3 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப பசிக்குது இப்போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன்.